இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு, குடும்ப வாழ்விற்கு, பிள்ளைகளுடைய வாழ்விற்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார்கள், அதை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஆனால் முக்கியமான தேவையை அறியாமல், உணராமல், அதை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, நீங்கள் முக்கியமல்ல அப்படின்னு நினைக்கிற இந்த தேவையும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பூர்த்தி செய்யப்பட வேண்டியது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். உத்தமனாய் நடக்கிறவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாக்கியவான். தீர்க்க தரிசி யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமும் இருக்காது. இந்த தீர்க்க தரிசனம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும், கெட்டு போகும் அப்படி சொல்லி சாலமோன் ஞானி எச்சரிக்கிறார். அப்ப ஒரு மனுஷன் எந்த தேவையை உணரணும் அப்படின்னா, நமக்கு ஒரு தீர்க்க தரிசி தேவை என்பதை உணரணும். என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்க தரிசி தேவை என்பதை உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தரும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் ஒரு காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு குறிப்பிடுவார்கள். இருண்ட காலம். அது எந்த காலம் அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயிற்கும் இடைப்பட்ட காலம். மல்கியா தீர்க்க தரிசி தான் கடைசி தீர்க்க தரிசி. மல்கியா தீர்க்க தரிசி தான் கடைசி தீர்க்க தரிசி. அந்த தீர்க்க தரிசிக்கு அப்புறம் 900 ஆண்டுகள். எவ்வளவு ஆண்டுகள்? 900 ஆண்டுகள் தீர்க்க தரிசிகளே எழும்பல. தீர்க்க தரிசிகளே எழும்பல. தீர்க்க தரிசிகள் இல்லைன்னா தீர்க்க தரிசனங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. அதுக்கு பிறகு மரியாளை தேவதூதன் சந்தித்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஒரு நற்செய்தி அறிவித்தார். இதுக்கு இடைப்பட்ட காலத்தை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இருண்ட காலம் என்று. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம், படிப்பு, பதவி, அழகு, அறிவு எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தோம் தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அது இருண்ட காலம், அது இருளுள்ள வாழ்க்கை. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்க தரிசியினுடைய தேவையை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் என்று. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், தீர்க்க தரிசியினுடைய தேவையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஒரு 2 காரியத்தை நான் முதல்ல சொல்கிறேன். தீர்க்க தரிசியின் தேவையின் அவசியம்.
அதை நான் முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது, தீர்க்க தரிசி ஏன் தேவை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தீர்க்க தரிசினா யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வசனம் யாருக்குள்ளே உருவாகி வெளியே வருகிறதோ அவர்கள்தான் தீர்க்க தரிசிகள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு வந்து தேவனுடைய வசனங்களை சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரன் தான் தீர்க்க தரிசி. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசி, ஞான திருஷ்டிக்காரன் அப்படியெல்லாம் அழைக்கப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்கு பல்வேறு பெயரில் அழைப்பு இருக்கும், பாஸ்டர், போதகர் அப்படி சொல்லி. ஆனால் தேவனுடைய வசனங்கள் யாருக்குள்ளே உண்டாகி யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவர்கள் தீர்க்க தரிசிகள். ஆமென். ஆனால் இந்த தீர்க்க தரிசியினுடைய தேவையை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:14-15. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலிசா இக்கரைப்பட்டான். எரியோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி இதோ உமது அடியாரோட போதும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசியினுடைய தேவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், அந்த மனுஷன் தீர்க்க தரிசியினுடைய தேவையை உணர்ந்து தீர்க்க தரிசியை பின்பற்றுகிறவனாக அவன் காணப்படும் பொழுது அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக அமைத்து கொள்ளுகிறான். இந்த எலிசா ஒரு விவசாயி. 12 ஏர் பூட்டி உழுகும் பொழுது அந்த 12வது ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்த ஒரு மனுஷன் எலிசா. எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சால்வை அவன் மேலே போட்டுட்டு போயிட்டாரு. அவன் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, ஊழிய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, தீர்க்க தரிசன அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த மாடுகளை அடித்து அந்த ஏற்கிழப்பைகளை வைத்து சமையல் பண்ணி ஊர் மக்களுக்கு போட்டுட்டு அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு எலியா பின்னாடி வந்தார். எலிசா ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த எலியாவை பின்பற்றி கடைசி வரைக்கும் வந்து அந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு அவர் எப்படிப்பட்டவராய் மாறினார் அப்படின்னா, ராஜாக்கள் தேடி வருகிற அளவிற்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார். அற்புதங்களினால, அதிசயங்களினால நிரம்பினவராய், மக்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். அவர் மரித்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. அவர் மரித்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது. தம்பி, கவலையோட கை வச்சிருக்காரு. நல்லா நிமிர்ந்து பார்த்து நான் சொல்றத கவனி. யாரை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ? எலிசா. சத்தமாக சொல்லுங்களேன். யாரு? எலிசா. இன்னொரு முறை சொல்லுங்களேன் சத்தமா. எலிசா. அவர் மரித்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஒரு கல்லறையில் அவருடைய சரீரத்தை வைத்தார்கள். அது உருக்குலைந்து எலும்புகள் மட்டும் இருந்தது. சீரியா தேசத்தினுடைய இராணுவம்
இந்த இஸ்ரவேல் மேலே யுத்தத்துக்கு வரும் பொழுது ஒரு மனிதன் மரித்து போனால் அவனை அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிறாங்க. சீரியா தேசத்தினுடைய இராணுவம் வருகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த கல்லறையை திறந்து உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு ஓடிவிடலாம் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு போய் போட்டால் அது எலிசாவினுடைய கல்லறை. அந்த எலும்புகள் மேலே இந்த பிரேதத்தை போட்ட உடனே இந்த பிரேதம் எந்திரிச்சு உட்காந்துருச்சு. அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி. ஏங்க, மரித்து போய் அந்த எலும்புகள்லையே ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய வல்லமையையும் உடையவரா அந்த தீர்க்கதரிசி இருந்திருப்பாரானால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருப்பார்? அதற்கு காரணம் அவர் பின்பற்றின எலியா தீர்க்கதரிசி தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும், நம்முடைய ஊழியம் பிரகாசமா இருக்கணும், நம் தேவனுக்கு மகிமையான ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதற்கு ஒரு தீர்க்கதரிசியின் தேவை என்பதை உணர்ந்து இந்த எலியா தீர்க்கதரிசி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் அவரை பின்பற்றி அவரை பின்பற்றி அவரை பின்பற்றி கடைசியில யோர்தானை கடந்து போகும் பொழுது எலியா தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் என்னை பின்பற்றி வரையே, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, உங்க மேல இருக்கிற ஆவியின் வர 2 மடங்கா எனக்கு வேணும்னு. இவர் சொல்றாரு, அரிதானதை கேட்ட, ரொம்ப கடினமானதை கேட்ட, நான் எடுத்துக்கொள்ள போகும் பொழுது நீ என்னை பார்த்தீனா உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் யோர்தானை கடந்து போறாங்க. இந்த யோர்தானை எலியா சால்வையை முறிக்க அடிச்சு தான் அக்கறையில் போறாங்க. போகும்பொழுது அக்கினி ரதம் வந்து 2 பேரையும் பிரிக்கிறது. சுழல் காட்டில் எலியா பரலோகத்துக்கு போயிட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய சால்வை அப்படியே பறந்து வருகிறது. அதை எலியா எடுக்கிறார். கொஞ்ச நேரம் அழுகிறாரு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமுமா இருந்தவரேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அடுத்து யோர்தானுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இப்பதான் அவர் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை பெற்றிருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்க்கிறாங்க. அந்த சால்வையை முறுக்கி யோர்தான்ல எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கிறாரு. யோர்தான் அப்படி 2ஆய் பிளறுகிறது. அக்கறைப்படுகிறார். தூரத்திலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்த்து எலியாவின் ஆவி எலிசாவின் மேல இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவரை கொண்டு வந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எலிசாவின் இடத்துல வந்து பணிந்து கொண்டார்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையையோ நீங்க பிரகாசமா அமைத்துக் கொள்ளணுமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நீங்க பிரகாசமா அமைத்துக் கொள்ளணுமா? அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு தீர்க்கதரிசியினுடைய தேவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவசியமா இருக்கிறது, உங்களுக்கு அது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. படிப்பு தேவை என்று உணர்கிற நீங்கள், என் பிள்ளைகளுடைய பிரகாசமான எதிர்கால வாழ்க்கைக்கு பணம் தேவை என்று உணர்கிற நீங்கள், ஒரு தீர்க்கதரிசி தேவை என்பதை உணர்கிறீர்களா? உணர்ந்திருந்தீர்கள் என்றால் அந்த தீர்க்கதரிசியை பின்பற்ற வைத்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாய் அமைந்திருக்குமே. இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, தீர்க்கதரிசியினுடைய தேவையை நான் உணர்வேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் தீர்க்கதரிசியின் தேவை என்பதை நான் உணர்வேன் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து பின்பற்ற ஆரம்பிங்கள். ஒரு நாளும் தீர்க்கதரிசியை விட்டு விலகாதீங்க, தீர்க்க தரிசனங்களை விட்டு விலகாதீங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாதீங்க. கர்த்தர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாக்கி தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது தீர்க்கதரிசினா யார் என்பதை நீங்க முதல்ல அறியணும். பிரதர், நான் சொல்றத கவனிங்களேன். தீர்க்கதரிசினா யாருங்கிறத முதல்ல அறியணும். நீங்க ஒருவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று
ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர் தீர்க்கதரிசி கிடையாது, அவர் சினிமா நடிகர். அவர் யாரு? சினிமா நடிகர். சினிமா நடிகர்கள்லாம் என்ன தந்திரம் பண்ணுவாங்க? ஒவ்வொரு படத்துலையும் மக்கள் நம்மளை பின்பற்ற வேண்டும், நம்மளுக்கு ரசிகர்களாக உண்டாக வேண்டும், நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நம்முடைய பேரை சொல்லணும், அப்படி செயல்படுவார்கள், அப்படித்தான் படம் எடுப்பார்கள். இவர்கள் சினிமா நடிகர்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்து நீங்கள் அவரை பின்பற்றக்கூடாதபடிக்கு அவருடைய பேச்சுகள் இருக்கும். அவரை உங்களுக்கு பிடிக்காது, அவரை ஃபாலோ பண்ண உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். நான் சொல்றேன், அப்படி பேசுகிறவர் தாங்க தீர்க்கதரிசி. ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குகிற ஊழியக்காரன் தீர்க்கதரிசி கிடையாதுங்க. என்னை விட்டு போ அப்படின்னு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஒருத்தர் செயல்படுகிறார் என்றால் அவர் தாங்க தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த எலியா தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பது எலிசாவுக்கு தெரியுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியுது. அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி நான் பெத்தேல் மட்டும் போயிட்டு வரேன், எரிகோ மட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்டாக இருக்கிற எலிசாவுக்கு சொல்றாரு. அப்ப எலிசா என்ன சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:2 வாசிங்களேன். எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணர்ந்தவன் மனசு பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் உம்மை விடுகிறது இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், போறேன் அப்படின்னு சொல்றவன் தீர்க்கதரிசியின் தேவையை உணராதவன். உம்மை விடுகிறது இல்லை. நீர் போக சொன்னாலும், நீர் என்ன துரத்தினாலும், நீர் என்ன விரட்டினாலும் உம்மை விடுகிறது இல்லைன்னு சொல்லுகிறவன் தாங்க தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணர்ந்தவன். அவன் தான் கடைசி வரைக்கும் பின்பற்றுவான். அவன் தான் கடைசி வரைக்கும் பின்பற்றி அந்த சால்வையை கையில எடுப்பான். அந்த சால்வையை முறுக்கி யோர்தான் அடித்து எலியா செய்த அற்புதத்தை போல தானும் செய்து தனக்கு ஒரு பிரகாசமான ஒரு மகிமையான எதிர்காலத்தை உண்டாக்கி கொள்வான். ஒரு தீர்க்கதரிசியினுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை சொல்றதா தான் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? கிளம்பு, போ, நீ எல்லாம் என்ன பின்பற்ற வேண்டாம், அப்படிதான் இருக்கும். அப்படி பேசுறவர் தான் தீர்க்கதரிசி. பூசி மொழுகிறவரு, பிரியப்படுத்துறவரு அப்படி இருக்க மாட்டாரு. அவர் ஒரு பட்டயத்திற்கு ஒப்பானவர். கரெக்டா பேசுவாரு, தப்ப சுட்டி காண்பிப்பாரு, சரின்னு சொல்லுவாரு, கரெக்டா பேசுவார், தேவனை போல பேசுவார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு. யாரா இருந்தாலும் தப்பு சுட்டி காண்பிப்பாரு. அப்படி சுட்டி காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு அவர் மேல பிரியம் ஏற்படாது. அவரை விட்டு போகணும், அவரை விட்டு விலகணும் அப்படித்தான் நினைக்க தோணும். அப்படி நினைக்க தோணும் பொழுது நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது.
அப்படி அனுப்புகிற, அப்படி போக சொல்லுகிற அப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நான் உம்மை விடுகிறது இல்லை. நீங்க என்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் என்ன சரிப்படுத்துறீங்க, என்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் என்ன மாற்றி அமைக்கிறீங்கன்னு சொல்லி புரிந்து கொண்டு உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் தீர்க்கதரிசியினுடைய தேவையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க பிரகாசமாய் கட்டி எழுப்பி விடுவீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பிரகாசமாய் கட்டி எழுப்பி விடுவீர்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் உள்ள இடத்திலே ஜனங்கள் கட்டி எழுப்பப்படுவார்களே. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆனா தீர்க்க தரிசி உள்ள இடத்திலே எதிர்காலம் கட்டி எழுப்பப்படும், எதிர்காலம் பிரகாசமாக அமையும். நான் சொல்றது எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி நம்முடைய நரம்பு, நம்முடைய எலும்பு, நம்முடைய தசைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கணும். உம்மை விடுகிறதில்லை. பாஸ்டரை பார்த்து என்னைக்குமே நான் போறேன், நான் சபைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா தீர்க்க தரிசியின் தேவையை உணராது இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாக கட்டி எழுப்பிக் கொள்வது கடினம். ஆனால் நீர் என்ன சொன்னாலும் பாஸ்டர் எங்களுடைய பிரயோஜனத்துக்கு தான் சொல்கிறீங்க, எங்களை சரிப்படுத்துகிறீங்க, நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், நாங்கள் உங்கள் பின்னாடி தான் வருவோம். நீங்கள் பெத்தலுக்கு போகிறீங்களா, அங்கேயும் வருவோம். நீங்கள் எரிகோவுக்கு போகிறீங்களா, அங்கேயும் வருவோம். உங்கள் அனுபவங்கள் வழியா நாங்கள் நடப்போம், உங்கள் விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லி எலியாவை எலிசா பின்பற்றினது மாதிரி கடைசி வரைக்கும் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும் பொழுது வெறுமையாக வர மாட்டீங்க. ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் மற்றவர்கள் உங்களை பார்த்து அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு திரும்பி வருவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சினிமா நடிகரை பின்பற்றுறவங்க கூட வெட்கப்பட்டு திரும்பி வருவான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றுகிறவன் மகிமையாக தான் திரும்பி வருவான். ஏன் தெரியுமா? யோர்தானுக்கு இக்கரையிலிருந்து எலிசாவை பின்பற்றி போகிறத தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பார்க்குறாங்க. யார் பார்க்கறது? யார் பார்க்கறது பிரதர்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அதாவது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பார்க்குறாங்க. எலிசாட்டே சொல்கிறாங்க, இன்னைக்கு உன்னுடைய எஜமான ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் தெரிந்திருக்கிறது, எலிசாவுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவை பின்பற்றலை, எலியாவை பின்பற்றி வரல. ஆனால் எலிசா மட்டும்தான் உம்மை விடுகிறதில்லை, உம்மை விடுகிறதில்லைன்னு சொல்லிட்டு பின்பற்றி வராரு. யோர்தானை கடந்து போறாங்க, தேவன் பிரிக்கிறாரு, அக்கினி ரதம் அவர்களை பிரிக்கிறது. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. எலியாவின் சால்வை அப்படியே கீழே வருகிறது, அதை எலிசா எடுக்கிறாரு, எடுத்து சுருட்டுறாரு, சுருட்டி போய் யோர்தானை அடிக்கிறாரு, ரெண்டா பிளருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஓடி வந்து எலிசாவை பணிந்து கொள்ளுகிறார்கள். காரணம், ஆவியின் வரங்கள் 9 அவர் மேலே இறங்கி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உலகத்தில் வேற எதையும் பின்பற்றாத, தீர்க்கதரிசியை பின்பற்று, தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணு, தீர்க்கதரிசியின் அனுபவங்களுக்குள்ள அப்படியே நடந்து வா. அவர் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் வா, அவர் நடத்துகிற ஆராதனையிலெல்லாம் நில்லு, அவர் பண்ணுகிற பிரசங்கத்தெல்லாம் கேளு, அவருடைய பரலோக அனுபவத்தை பாரு. அவர் எப்படி ஆவில நிரம்புறாரு, அவர் எப்படி அந்நிய பாஷை பேசுறாரு, அவர் எப்படி தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார், அவர் எப்படி பரலோகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார் என்பதை பாரு. ஒரு நாள் நீயும் பிரகாசமாக இருப்பாய். நான் சொன்னது புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
தீர்க்கதரிசி என்பவன் உங்களை பிரியப்படுத்துகிறவன் அல்ல. நீங்கள் அவன் மேல பிரியமாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் தான் யாரு? தீர்க்கதரிசி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிய தேவை என்று உணர்கிற மக்கள் எதிர்காலத்தை எப்படி கட்டி எழுப்பிக் கொள்ளுவாங்க? பிரகாசமாக இருப்பார்கள், மகிமையாக இருப்பார்கள். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், பிரகாசமாக இருப்பார்கள், மகிமையாக இருப்பார்கள். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தர் பெரியவர். இன்னொரு காரியத்தை ராஜாக்கள் 4:15-16 வாசிங்க. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். தீர்க்கதரிசியின் தேவையை உணர்ந்த ஒரு பெண். அவளுடைய பேர் வேதாகமத்திலே சொல்லப்படல. அவருடைய ஊர் பேரே அவளுடைய பேரா மாறிற்று. ஊர் பேரே அவங்களுக்கு பேரா மாறுது அப்படின்னா மக்கள் மத்தியிலே செல்வாக்கு படைத்தவர்களுக்கு தான் அப்படி பேர் கொடுக்கப்படும். இந்த சூனேம் ஊர்ல ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, மக்கள் மத்தியிலே ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஸ்திரீ, ஒரு பணக்கார ஸ்திரீ, வயதான நபரை திருமணம் செய்திருந்த ஸ்திரீ. அவளிடத்தில் எல்லாமே இருந்தது, ஒன்றை தவிர. இந்த சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு போகும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் இந்த தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணராதிருந்தார்கள். ஆனால் இந்த பெண் உணர்ந்தவளாய் அவரை போய் வருந்தி அழைப்பாள். எதுக்கு அழைப்பாள்? ஜெபிப்பதற்காக. அங்கே ஜெபிப்பதற்காக அழைத்தாள் என்று போடல, விருந்து சாப்பிடுவதற்காக, உணவு சாப்பிடுவதற்காக அழைத்தாள். அவரும் வந்து சாப்பிடுவார். நல்லா கவனிப்பா. அங்க வரும்பொழுதெல்லாம் அவளுடைய வீட்டில் போரடிக்காம உபசரித்திருக்கலால் பாருங்களேன். எவ்வளவு நல்ல பெண்கள் பாருங்களேன். சில வீடுகளில் டீ போட்டு கொடுத்து கூட மக்களுக்கு என்ன ஆயிரும்? போர் அடிச்சிடும். வீட்டுக்குள்ளே உட்காந்த உடனே, பாஸ்டர் டீ போடவா, அப்படித்தானே? பக்கத்தில் பார்த்துக்கணுங்களா? அப்படித்தானே? ஆனால் எப்பெல்லாம் தீர்க்கதரிசி போறாரோ அப்பெல்லாம் விருந்து கொடுப்பாள். ஒரு நாள் அவளுடைய கணவரிடத்துல, நம்ம வீட்டுக்கு எப்போது வந்து போகிற இந்த தீர்க்கதரிசி பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அதனால நம்ம வீட்டுக்கு மாடியில் ஒரு அறை எடுத்து கொடுப்போம் அப்படி சொல்றா. உடனே வீட்டுக்காரர் சம்மதிக்கிறார். ஒரு அறையை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் கட்டில் போடுறாங்க, விளக்கு வைக்கிறாங்க, மேஜையெல்லாம் வைக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசி எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பெல்லாம் வந்து அந்த வீட்டில் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சுட்டு போவார். ஒரு நாள் அந்த தீர்க்கதரிசியினுடைய சிந்தனையில் ஓடுகிறது, இவ்வளவு சலக்கருணையோட, இவ்வளவு அக்கறையோட நம்மளை இவள் விசாரிக்கிறாளே, இவளுக்கு நம்ம சொந்தமும் கிடையாது, எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது, நம்ம வேற ஒரு ஊரு, இந்த பெண் வேற ஒரு ஊரு, ஆனா கர்த்தருடைய நாமத்தினால, தீர்க்கதரிசி நாமத்தினால நம்மளை அழைத்து விருந்து கொடுக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லி அவளை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். உடனே
அவள் அழைக்கப்படுகிறாள். வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாள். இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா, உனக்கு ஏதாவது வழக்கு உண்டா, ராஜாவினிடத்தில் ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என் ஜனத்தார் மத்தியிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று. அப்பொழுது அருகில் இருந்த கேயாசி சொல்றார், இவளுக்கு குழந்தை இல்லை என்று, இவளுக்கு குழந்தை இல்லை என்று. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, அதாவது கர்த்தருடைய வார்த்தை வருது, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாங்குகிறாள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தீர்க்க தரிசனுடைய தேவையை உணர்ந்து நீங்க அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாங்கி கொண்டே இருக்கணும். நீங்க தீர்க்க தரிசியை உங்க வீட்டுக்கு அழைத்து ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க உபசரிக்கும் பொழுது, நீங்க கனம் பண்ணும் பொழுது, நீங்க அதனுடைய தேவையை உணர்ந்து நீங்க செயல்படும் பொழுது தீர்க்க தரிசனிடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தைகள் வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அப்படியெல்லாம் வார்த்தைகள் வரும். ஜெபத்தில் வரும், பேசி கொண்டிருக்கும் போது வரும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வாங்கணும். வார்த்தை வந்துருச்சுன்னா அடுத்த ஆசீர்வாதம் வந்துடும். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை வாங்கினாள், அந்த வார்த்தையை வாங்கினாள். நீங்கள் அந்த வார்த்தையை வாங்கணும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாங்கணும், நீங்க கிரயம் செலுத்தணும். இந்த சூனேமியாள் மற்றவங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கல. நம்ம தீர்க்க தரிசனுடைய தேவையை உணர்வோம்னு சொல்லி அழைத்தாள், சலக்கரனோடு கவனித்தாள். வார்த்தை வந்தது. ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு ஆண் குழந்தையை கையில் அணைத்துக் கொண்டிருப்பான்னு சொன்ன உடனே அதன்படியே நடந்தது. குழந்தை பிறந்தது, வளர்ந்தது. வேதம் சொல்லுகிறதுங்க, குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாய் மாற்றி கொண்டாள். தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணர்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாய் மாற்றிக் கொள்வார்கள். நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில் வேற எந்த குறைவும் இல்லை, வேற எந்த குறைவும் இல்லை. மக்கள் மத்தியில் செல்வாக்குக்கு குறைவில்லை, காசு பணத்துக்கு குறைவில்லை, பிரச்சனைகளும் இல்லை. நல்லா இருந்தா, அன்பான கணவன், இவளும் நல்ல பெண். ஆனா ஒரே ஒரு குறை மாத்திரம் இருந்தது, அவளுக்கு குழந்தை இல்லை. அதையும் தன்னுடைய தீர்க்கதரிசியின் தேவை என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டாள். இப்பொழுது குறைவே இல்லாதவளாய் மாறிவிட்டாள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீயும் மற்ற தேவையை குறித்து உணர்கிறாயே, தீர்க்கதரிசியின் தேவையை குறித்து என்னைக்காவது உணர்ந்திருக்கிறாயா? பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வர வேண்டும், பாஸ்டர் எங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும், பாஸ்டர் இடத்துல இருந்து எங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வர வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டும், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னைக்காவது உணர்ந்து அழைத்திருக்கிறீர்களா? ஆவியானவர் சொல்றாரு, நீங்க நினைச்சா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள முடியும். அது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. தீர்க்கதரிசியினுடைய தேவையை குறித்த அந்த உணர்வு இருந்தால் கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நல்ல கைத்தட்டி. இன்னைக்கு நீங்கள் குறைவோடு வாழ்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே. இவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் இந்த குறைவு இருந்ததற்கு காரணம் தீர்க்கதரிசி வராம இருந்ததுனால தான், தீர்க்க தரிசன வார்த்தை வராம இருந்ததுனால தான். அதனால தான் தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே அற்புதம் வந்துருச்சு. உங்க வீட்டிலையும் குறைவுகள் இருக்கிறதா? ஒருவேளை தீர்க்கதரிசி வராம இருக்கிறதுனாலயோ, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வராம இருக்கிறதுனாலயோ அந்த குறைவு இருக்கலாமே. ஏன் நீங்கள் தீர்க்கதரிசனுடைய தேவையை உணர்ந்து ஆசீர்வாதத்தையும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்க குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாக்கி கொள்ளலாமே. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணர்கிறவன்
குறைவோடு இருக்க மாட்டான். அதை விலைக்கரையன் செலுத்தி வாங்குவான். அந்த வார்த்தையை கொடுத்தா தானே வாங்க முடியும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க, பாஸ்டரை கூப்பிட்டா ஒரு 100 ரூபா காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் 100 ரூபாயை பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெற்றாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருமே. ஏன் அந்த 100 ரூபாயை கொடுத்து அந்த தீர்க்கதரிசியை வர வைத்து நம்ம ஆசீர்வாத வார்த்தையை வாங்குவோமே அப்படி சொல்லி அர்ப்பணித்தா இந்த 100 ரூபாய்க்கு மேலே இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த நன்மை வந்துருமே. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய குறைவுகளுக்கு காரணம் நம்ம தாங்க. நமக்கு நல்ல ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா இதுவரைக்கும் நம்முடைய குறைவுகளை நம்ம நிறைவாக்கி இருப்போமே. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இந்த தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணரணும். ஒவ்வொரு குடும்பமும் தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணரணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிபர்களும் தீர்க்கதரிசியினுடைய தேவையை உணரணும். அந்த தீர்க்க தரிசனம் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிறதுக்கு அது காரணமாகும். அந்த தீர்க்க தரிசனம் தான் குறைவோடு இருக்கிற நம்மளை நிறைவுள்ளவங்களா மாத்திரும். மகிமை இல்லாமல் இருக்கிற நம்மளை மகிமை உள்ளவங்களா மாத்திரும். நம்புறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். குறைவோடு இருக்கிற உங்களை நிறைவுள்ளவங்களா மாத்திரும். மகிமை இல்லாமல் இருக்கிற உங்களை மகிமை உள்ளதா மாத்திரும். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க.